8 பேரும் வட்டமிட்டு வாராளம்மா ஏப்பிலை
கண்ணி என் பெச்சமாக என் தாயான என் காளியம்மா என் அம்மா வந்து என் பிறந்தாள் என்று போடுங்க அம்மா ஒரு குலவ பொன்னான மணிக்குலவ பொட்டுக்காரி சரிகப்பட்டு சேலக்காரி நான் உன்ன போல தேவதைய இந்த உலகத்தில நான் பார்த்ததில்லை என் தாயான என் காளியம்மா நீ வந்தாலும் எப்போதும் அம்மா என் வஞ்சனைகள் தீரும் அம்மா உன் திருநீரே போன இடம் ஒரு உரையும் வந்திடாது அவ பட்டு போல நாவலங்க பவளம் போல என் பல்லலங்க என் தாயான என் காளியம்மா சொல்லி நல்ல வரம் கொடுப்பா சொற்பனத்தில் காட்டிடுவா அவ அக்காரங்க 8 பேரும் நாங்களோக வட்டணத்தில் அவதரித்த வேளையில நாகம் கூட பிடிக்க நல்ல பாம்பு தாளாட்ட பூவை வந்து குலவை போட நாகலாபுரம் காளிக்குத்தான் புல்லனரி தாளாட்ட அவதரித்த 8 பேரும் ஆதிசக்தி பார்வதியா அரணாருக்கு தெரியாமல் சந்தனமான் ஜோலையில சந்தனமா முனிவரிடம் வளர்க்க வேணும் என்று சொல்லி பார்வதியா வைத்த போது 16 வயதடியில பக்குவதி பெண்ணுமாகி அம்மாவ அப்பாவை அறிய வேணும் என்று சொல்லி சந்தனமான் ஜோலையில ஆண்டவன மனதில் எண்ணி அம்மா அக்கினிய வளர்த்துவாராம் அரணாருக்கு ஒருக்காமல் பார்வதியா இறங்குவாளாம் ஆண்டவனை காப்பாத்த ஆதிசக்தி இறங்கும் போது அட்டகாளி இறங்குவாளாம் 8 பேர் இறங்கும் போது கருகி உருகுவாளாம் கைப்பிடி சாம்பலானா மகுடன வதை முடிக்க காளியம்மா வேணுமென்று ஆண்டவே சிவபெருமான் மறு உயிரும் கொடுப்பாராம் சந்தனமா சோலையில 2வது உயிர்கள் வாங்கி முப்புறத்து கோட்டையில 50 வருட காலம் கோட்டை கட்டி கொலுவிருந்தான் 51 வருடத்தில ஆணவ வந்ததால அரிசிரிக்க சிவன் சினக்க அம்மா கோட்டை தீப்பிடிக்க 3வது உயிர்கள் வாங்கி முப்புறத்து கோட்டை விட்டு மச்சரிசி வனமதியில மகுடன வதை முடித்து அங்கிருந்து புறப்பட்டுத்தான் கைலாசம் வாராள கைலாசம் வந்த போது ஆண்டவே சிவபெருமான் அம்மாளுக்கு தான் பயந்து 6 மாத பிள்ளையாக ஆதிசக்தியோட மடியடியில ஆண்டவே படுத்திருக்க 8 பேரும் பார்த்த போது ஈசன் சிவபெருமான்
இவ 8 பேரும் நம்மளை சும்மா விட மாட்டா. ஏன்னா இடப்பாகம் தந்தா இடப்பாகம் தாரே நீ மகுடனை வதை முடித்துட்டு வான்னு நம்ம சொன்னோம். பார்வதியை கல்யாணம் பண்ணி இருக்கோம், இனிமே கொடுக்க முடியுமா? இவ ரெத்தவரி கோலமா வந்திருக்கா அப்படின்னு இவளுக்கு பயந்து போய் மகுடனையே இந்த பாடு பண்ணிட்டாள, நம்மளை சும்மா விடுவாளா அப்படின்னு பார்வதி மடியில 6 மாத பிள்ளைய படுத்திருந்தார். இவ வந்தா அத்தான எங்கன்னு கேட்டா, எங்க போனாரு 8 நாளாச்சு படிகளுக்கு போனார். அப்ப இவ பார்த்தா சரி போயிட்டாரா, அவர் வாரது வரைக்கும் நான் அங்க இருக்கனே அப்படின்னு பிள்ளை மடியில இருக்கு. இந்த பிள்ளை யாரு? பார்வதி பிள்ளை எடுக்கிற மாதிரி முந்திய போட்டு மூடி போட்டிருக்கா. இவ முந்திய விளக்குனா கொண்டா உன் பிள்ளைய பாத்துட்டு தாரேன். தாயே பிள்ளைய கேட்காத, நீ ரெத்த வரி வேலமா வந்திருக்க, சீர் தட்டிரும். எதை கேட்டாலும் கேளு, பிள்ளைய மட்டும் கேட்காத. கொண்டா பிள்ளைய பாப்போம். அவ இங்க இழுத்தா, அவ அங்க இழுக்கா. ஆண்டவன் ஆலோட்டப்படுதார். அதனால இனிமே இவ கையில இருந்தா நம்மள கொண்டு போட்டுருவா அப்படின்னு வண்டூரி மலையிலே வைரப்பாலையிலே வந்து ஆண்டவன் நிர்வாண கோலமாக வடிவங்களை எடுத்தார். அம்மா அன்னைக்கு வெக்கப்பட்டு திரும்பின வடக்கு முகமா. இன்னைக்கு காளியர்கள் எங்கு பார்த்தாலும் அம்மா வடக்கு முகமா தான் இருப்பா. அப்போ இந்த வண்டூரி மலையில வைரப்பாறையில இப்படி பிறந்த பிள்ளைக்கு என்ன பெயர் கொடுக்க அப்படி என்று பார்வதி கேட்க, வண்டூரி மலையடியில வைரப்பாறை பிறந்ததாலே என் வண்டிக்கார வைரவசாமி பேர் நாமம் தான் கொடுத்து அம்மாளுக்கு காவலாக கைபிடித்து கொடுப்பாரா என் தாயான காளியம்மா. முத்து வரம் வாங்கி எல்லாம் என்ன போவோம் வாங்கிய ஆச்சி, அம்மா இன்னும் ஊருக்கே வரலையே, போவோமா? ஏட்டி போவோம் எந்தி அப்படின்னு கேட்காவோ. அவன் நினைக்காவோ இவ இப்ப முடிப்பா பிறகு முடிப்பான்னு பார்த்தா மணி 12 ஆகுது, போவோம் அப்படின்னு நினைக்காவோ. இப்ப அம்மா வந்துருவா கோயிலுக்கு. அட்டகாளி 8 பேரும் ஆண்டவைய நம்மதியில 21 முத்து வரம் பச்சை முத்து வரங்கள் வாங்கி பகவானுக்கு போடுவாளா, பரிசோதனை பாப்பாளா. முத்து போட்டு முத்திரக்கி முக்கண்ணைய நம்மதியில ஆக்கு வர அழைக்கு வர 1008 வரம் கொல்லும் மரம் வெல்லும் மரம் கோடி வரங்கள் வாங்கி தாயான காளியம்மா வைரவர அழைத்து கொண்டு கைலாசம் அலை கடந்து கருணசங்கிலி வருவதம்மா நெருப்பாறு வைப்பாரா நேரைகள்லாம் ஒரு சுனையால் இருட்டு நாடும் கடலை விட்டு ஏகாதேசி நாடு விட்டு சீர்காழி சிதம்பரம் தென்மேற்கு அண்ணாமலை மாயவரம் கும்பகோணம் திருக்கடையூர் பாதையாக தாயான காளியம்மா புரிந்தது தாட வேணும் என்று குச்சாலம் தன்னதியில அறிவிக்கட நீராடு குச்சால நாதரையும் வாய்மொழி அம்மாளையும் கண்டு வெல்லதான் வணங்கி குச்சாலம் தன்னை விட்டு தென்றெழுத்த வேலுகின்ற தென்காசி தன்னதியில ராஜ கோபுரத்தில் விசாலாட்சி உலகம்மா காசி விஸ்வநாதரையும் கண்டு வெல்லதான் வணங்கி தென்காசி தன்னை விட்டு அங்கிருந்து பயணமாகி எங்க எங்க போவோம் என்று யாயான காளியம்மா 4 முக்கு சாலை விட்டு 8 விளக்கு விட்டு அம்பிகையா வாராள கடையநல்லூர் பாதை கூடி புளியங்குடி வழியாக சங்காரம் கோவிலில தெப்பத்தில நீராடி சங்கரனை நார ஆவண கோமதிய தான் வணங்கி அங்கிருந்து பயணமாகி எங்க எங்க போவோம் என்று
ராஜபாளையம் பாதையாக சிறுவில்லி புத்தூர் வந்தல்லவோ ஆண்டால தான் வணங்கி அங்கிருந்து பயணமாகி சிவகாசி ரோட்டு வழி வாராளே காளியம்மா வருகிற வேளையில இந்த நாகலாபுரம் மடியில ஊருக்கு மத்தியில ஒளிவிருக்க வேணும் என்று அவ எத்தனையோ ஊர் இருக்க அவ அத்தனையும் தான் கடந்து இந்த நாகலாபுரம் மடியில ஊருக்கு மத்தியில என் காளியம்மா நிலைய வாங்கி ஆண்டுக்கு ஒரு முறையும் உடை போட்டு கொடுப்பாராம் நம்பி வந்த மக்களுக்கு அவன் நல்வாக்கு சொல்லுவாளா தேடி வந்த மக்களுக்கு நாகலாபுரம் காளியம்மா திருவாக்கி சொல்லுவாளா இந்த நாகலாபுரம் நன்னகரத்திலே வந்து ஊருக்கு மத்தியிலே காளியம்மா நிலையத்தை வாங்கி ஹரிராமரோட அன்னை சீதாதேவியோட அண்ணனும் தங்கையுமாக அமர்ந்திருக்க ஆண்டுக்கு ஒரு முறை குடை போட்டு கொடுக்க நம்பி வந்த மக்களுக்கெல்லாம் நல்வாக்கு சொல்லும் தெய்வமாக இருந்து போக்குவரத்து மக்களுக்கு அம்மா ஒரு காவலாகவும் அமர்ந்து கொண்டு இந்த ஊர் வாழும் மக்களையும் நாகலாபுரம் வாழும் மக்களையும் அம்மாளை தேடி வந்து வணங்கக்கூடிய பக்தர்களையும் மக்களை எல்லாம் அம்மா ஒரு பயிராக வளர செய்து மக்கள் ஒரு பயிராக என் காளியம்மா ஒரு வேலையாகவே என்றென்றைக்கும் காவல் காத்து வருகின்றார். நம்ம அம்மாளை சேர்த்து கூட்டு போங்க வீட்டுக்கு. எக்குல தோறும் போட்டி வழங்கும் முக்குல தங்கம் யாரு அம்மா முக்குல தங்கம் எக்குல தோறும் போட்டி வழங்கும் முக்குல தங்கம் முக்குல தங்கம் யாரு பாண்டி தேவர் சந்தமுத்து ராமலிங்கம் என்று பாண்டி தேவர் சந்தமுத்து ராமலிங்கம் என்று பேரு அங்கே ராமலிங்கம் என்ற பேரு தேவர் ராமலிங்கம் என்ற பேரு ராமலிங்கம் என்று மறுவுள்ள மாணிக்க தங்கமா மனதில் இருப்பது யாரு மக்கள் மனதில் இருப்பது யாரு மாசு மறுவுள்ள மாணிக்க தங்கமா மனதில் இருப்பது யாரு மனதில் இருப்பது யாரு மங்கள் புகழா எங்கு நிறைந்திட்ட மரவர் தேவர் என்று மங்க புகழா எங்கு நிறைந்திட்ட மரவர் தேவர் என்று கூறி மரவர் தேவர் என்று கூறி அங்கே மரவர் என்று கூறி ஆசைப்படாத கண்கட தெய்வம் யாரு கண்கட தெய்வம் யாரு பணத்துக்கு ஆசைப்படாத கண்கட தெய்வம் யாரு கண்கட தெய்வம் யாரு உலகத்துக்கு சொத்தை கொடுத்துட்ட கணவன் தேவர் என்று கூறி உலகத்துக்கு சொத்தை கொடுத்துட்ட கணவன் தேவர் என்று கூறி ஐயா கணவன் தேவர் என்று கூறி அங்கே கணவன் தேவர் என்று கூறி அங்கே கணவன் தேவர் என்று கூறி பதவிக்கு ஆசைப்படாத பகலவன் யார் என்று கூறு பகவலவன் கூறி பதவிக்கு ஆசைப்படாத பகலவன் யார் என்று கூறி பகவலவன் யார் என்று கூறி பாரில் உள்ளோர் யாவருக்கும் தெரியும் பசுமன் தேவர் என்று கூறி தேவர் கூறி அந்த பாரில் உள்ளோர் யாவருக்கும் தெரியும் பசுமன் தேவர் என்று கூறி அங்க பசுமன் தேவர் கூறி அங்க பசுமன் தேவர் கூறி பசுமன் தேவர் கூறி முக்குலத்து வீர சிங்கம் முத்து ராமலிங்க தங்கம் முக்குலத்து வீர சிங்கம் முத்து ராமலிங்க முத்து ராமலிங்க தங்கம் முத்து ராமலிங்க தங்கம் மக்களையும் தவிக்க விட்டு மரணமான செய்தி மக்களை தவிக்க விட்டு மரணமான செய்தி
அவனி வாழ்வை மறந்தார் தேவர் அமரராக திகழ்ந்தார் அவனி வாழ்வை மறந்தார் தேவர் அமரராக திகழ்ந்தார் சிந்தையில வீரம் கொண்ட தேவர் முத்துராமலிங்கம் சிந்தையில வீரம் கொண்ட தேவர் முத்துராமலிங்கம் இந்த வயதுக்குள்ள இதற்குள்ளாக மறைந்து விட்டார் இந்த வயதுக்குள்ள இதற்குள்ளாக மறைந்து விட்டார் எப்பேற்பட்ட துயரம் கொஞ்சம் இருந்து கேளுங்க விவரம் எப்பேற்பட்ட துயரம் கொஞ்சம் இருந்து கேளுங்க விவரம் சாமி ஒன்று வட்ட வெள்ளையர ஒலித்து கட்ட வேணும் ஒன்று வட்ட வெள்ளையர ஒலித்து கட்ட வேணும் அன்று ஒரு நாளையிலே ஆகஸ்ட் போராட்டத்தில் அன்று ஒரு நாளையிலே ஆகஸ்ட் போராட்டத்தில் ஆர்வத்தோடு குதித்தார் தேவர் ஆங்கிலேயரை எதிர்த்தார் ஆர்வத்தோடு குதித்தார் தேவர் ஆங்கிலேயரை எதிர்த்தார் மாவீர மதுரையில மகாலட்சுமி வெல்ல மாவீர மதுரையில மகாலட்சுமி வெல்ல தீவிரமாய் பாட்டாளிக்கு சேவை செய்தாராடி தீவிரமாய் பாட்டாளிக்கு சேவை செய்தாராடி தியாக தீபமானா தேவ செத்தும் தெய்வமான தியாக தீபமானா செத்தும் தெய்வமான நடக்க முடியாமலை நாளுக்கு நாள் வெளிவடை நடக்க முடியாமலை நாளுக்கு நாள் வெளிவடை உடல் நலம் குறைவு வச்சு உள்ளத்திலே கவலைப்பட்டு உடல் நலம் குறைவு வச்சு உள்ளத்திலே கவலைப்பட்டு உருவம் குறைந்து இருக்க இதை உணர்ந்த மக்களும் துடிக்க உருவம் குறைந்து இருக்க உணர்ந்த மக்களும் துடிக்க மதுரையில அதுக்கு அடுத்த வேலூர் ஐந்து மாதம் மதுரையில அதுக்கு அடுத்த வேலூர் செய்து வந்த சிகிச்சையிலே சிறிதளவு குணமடைந்தார் செய்து வந்த சிகிச்சையிலே சிறிதளவு குணமடைந்தார் தெளிவு வெச்சுமை இருந்தார் மதுரை திருநகரில் இருந்தார் தெளிவு வெச்சுமை இருந்தார் அவர் திருநகரில் மதுரை திருநகரில் சாமி இவ்வாறு இருக்கையில 29ஆம் தேதியில இவ்வாறு இருக்கையில ஓவியம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. 29ஆம் தேதியில செவ்வாய்க்கிழமையில சேவல் கூவா 5 மணிக்கு செவ்வாய்க்கிழமையில சேவல் கூவா 5 மணிக்கு தேவர் உயிர் ஒடுங்க இந்த தேசம் எல்லாம் நடுங்க தேவர் உயிர் ஒடுங்க தேசம் எல்லாம் நடுங்க ஐயா சொந்த ஊரில் அடக்கம் செய்ய சொல்லி விட்டு சொந்த ஊரில் அடக்கம் செய்ய சொல்லி விட்டு அடுத்தபடி பசு பொண்ணுக்கு அரிச்சண்டாக கொண்டு சென்றார் அடுத்தபடி பசு பொண்ணுக்கு அரிச்சண்டாக கொண்டு சென்றார் அறிந்த மக்களும் துடிக்க அங்கே அலறி அடித்து ஓட அறிந்த மக்களும் துடிக்க அங்கே அலறி அடித்து ஓட முக்குலத்து வீரசிங்கம் முத்துராமலிங்க தங்கம் முக்குலத்து வீரசிங்கம் முத்துராமலிங்க தங்கம் முத்துராமலிங்க தங்கம் முத்துராமலிங்க தங்கம் முத்துராமலிங்க தங்கம் மக்களையும் தவிக்க விட்டு மரணமான செய்தி கேட்டு மக்களையும் தவிக்க விட்டு மரணமான செய்தி கேட்டு மனங்கலங்கிடலானோர் தேவர் மலர்ந்த முகத்தை காண் மனங்கலங்கிடலானோர் தேவர் மலர்ந்த முகத்தை காண்
நாதினம் தன்னானும் தன தன்னன நாதினம் தன்னானோ தந்தின தானினம் தன்னானும் தன தந்தின தானினம் தன்னானோ ஹாப்பி தீபாவளி தாத்தா. எல்லாம் ஜோரா கை தட்டுங்க. அது அவங்களே தட்டணும்யா. சொன்னாதானே தெரியும் உங்களுக்கு. இவ்வளவு காரியம் நடந்திருக்கா? கவர்ல நிறைய ரூபா இருக்கு உங்களுக்கு. உள்ள ஒண்ணுமே காணும் இருக்கும். தன்னன நாதினம் தன்னானும் தன தன்னன நாதினம் தன்னானோ தன தன்னன நாதினம் தன்னானோ தன்னன நாதினம் தன்னானும் தன தன்னன நாதினம் தன்னானோ காளியம்மாளுக்கு ஆனந்த கும்மி அடிங்களம்மா. ஏடி வரத பாருங்கம்மா விளையாடி வரத பாருங்கம்மா விளையாடி வரத பாருங்கம்மா. அவ ஓடி வருகிற காளியம்மாளுக்கு ஒய்யார கும்மி அடிங்களம்மா. ஏமாறி பிறந்தது மாநாடு மாறி மக்கள் பிறந்தது தென்னாடு மாறி பிறந்ததா மாநாடு மாறி மக்கள் பிறந்ததம் தென்னாடு மாறி மக்கள் பிறந்ததம் தென்னாடு. அவ தென்னாடு காட்டவ மாரியம்மாளுக்கு தேசமெல்லாம் கும்மி பாடுங்கம்மா. கும்மியடி நல்ல கொலவ போட்டு கும்மியடி பெண்ண கும்மியடி நல்ல குனிந்து வளைந்து கும்மியடி. ஏ அம்மன் பிறந்ததாம் ஐயோத்தி அவ சட பிறந்ததா சதுரகிரி. அம்மன் பிறந்ததாம் ஐயோத்தி அவ சட பிறந்ததா சதுரகிரி. அம்மா சட பிறந்ததா சதுரகிரி. அவ வெம்பு பிறந்தது வேதகிரி. அவ விளையாட வந்தது நாகலாபுரம். ஏ குச்சாலமல சாரையில கொலுவான தப்ப கொலம் மதியில குச்சாலமல சாரலில கொலுவான தப்ப கொலம் மதியில கொலுவான தப்ப கொலம் மதியில. அவ கொலை விருக்கிற காளியம்மாளுக்கு கொலவ சத்தமும் போடுங்கம்மா. ஏ மஞ்ச சேலைய மாறாப்பா அவ மடி நிறைந்த மகிழம் பூவா. மஞ்ச சேலைய மாறாப்பா அவ மடி நிறைந்த மகிழம் பூவா. அவ மடி நிறைந்த மகிழம் பூவா. அவ கொண்ட வெறுத்தவ காளியம்மாளுக்கு கொண்டு வந்தேன் கூட மல்லிகை பூவா. ஏ ஆட்டு மணலை சோறாக்கி அவ
ஆவரம் பூவ கறி சமைத்து ஆத்து மணலையும் சோறாக்கி அவ ஆவரம் பூவ கறி சமைத்து அவ ஆவரம் பூவ கறி சமைத்து அவ தெக்க இலையில சோறு போட்டு அதை திரட்டி தும்பளங்காரியம்மா பலாக்கொப்புல நெய்யொழுக்கி மாயலையில சோறு பங்கி அவ பலாக்கொப்புல நெய்யொழுக்கி மாரியம்மா பலாக்கொப்புல நெய்யொழுக்கி அவ மின்னிட்டா முச்சி விளக்கேத்தி அவ வேடிக்கை பாப்பனம் காரியம்மா வில்லு பாட்டுக்காரர் பாடி வர வெண்கல பம்பை முழங்கி வர நாங்க வில்லு பாட்டுக்காரர் பாடி வர நாங்க வில்லு பாட்டுக்காரர் பாடி வர அதில வேதாள பூதமும் ஆடி வர அவ வேதம் புகழ் வச்ச காளியம்மாளுக்கு வேடிக்கை கும்மி அடிங்களம்மா பட்டமானி எனக்கு தய சந்தன பட்டமானா உனக்கு சாந்து பட்டமானி எனக்கு தய சந்தன பட்டமானா உனக்கு தாய சந்தன பட்டமானா உனக்கு அவ தலையாட்டுற கருப்ப சாமிக்கு தங்க குந்தம் கொண்டு வீசுங்கம்மா பொன்னான மணி குலவ போடுங்கம்மா ஒரு குலவ தாய பொன்னான மணி குலவ அம்மா பொன்னான மணி குலவ அவ குலவ சத்தமும் காதில கேட்டு கோயில விட்டுமே வாரா போட்டு கும்மி அடிய குனிந்து வளைந்து கும்மி அடிய நீராடி அவ சிங்கார தொப்பில வந்திறங்கி சின்ன கிணத்தில நீராடி அவ சிங்கார தொப்பில வந்திறங்கி காளியம்மா சிங்கார தொப்பில வந்திறங்கி அவ தங்க இருக்கிற மாரியம்மாளுக்கு தங்க கொஞ்சம் கொண்டு வீசுங்கம்மா கடந்து எத்தனையும் ஊர் இருக்க அவ அத்தனையுமே தான் கடந்து அவ அத்தனையும் தான் கடந்து இந்த நாகலாபுரம் ஊருக்குள்ள அம்மா கொலுவிருக்க வாராளா சிறப்பான வேளையில் பாடும் நாமல் 6 பேர்களுக்கும் பரிசளிக்க வேண்டும் என்று சித்தி டிவியின் உரிமையாளர் இந்திரஜித் அண்ணாருடைய அன்பு கரத்தாலே நாமல் 6 பேர்களுக்கும் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்து அதோடு நாமளுக்கு இனிப்பை கொண்டு வந்து நாமளுக்கு வாங்கி கொடுத்து எல்லாருக்கும் ஒவ்வொரு லட்டு டப்பா நல்ல மனத்தோடு நல்ல குணத்தோடு தந்திருக்கின்றார்கள். தாத்தா லட்டெல்லாம் குறையா சாப்பிடு. அப்படியா? பிறகு நான் சாப்பிட மாட்டேன். வீட்டுல ஒண்ணு கொடுத்துருவேன். குடு குடு. நாம 6 பேர்களுக்கும் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்து நாமளுக்கு தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்து 6 பேர்களுக்குமே நாமளுக்கு இனிப்பை கொண்டு வந்து வழங்கி எல்லாருக்கும் இன்னைக்கு ஒவ்வொரு மொய் கவரு. மொய் கவர்ல எவ்வளவு இருக்கோ அப்போ உனக்கு லக்கு தான். இப்படி 6 வீரர்களுக்கும் பணத்தை கொண்டு வந்து பரிசாகவே கொடுத்து அன்னார் அவர்கள் நம்மளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து உள்ளார்கள். அதோடு மட்டுமல்லாமல் அன்புள்ள அகிலா
மாத இதழ் வைத்து நடத்தி வரக்கூடிய அன்புள்ள அகிலா என்று சொல்லக்கூடிய பத்திரிகையின் ஆசிரியராக இருந்து வரக்கூடிய கலந்தாரப்பாவின் அன்பு கரத்தாலே அவர்களும் நாமளுக்கு 6 பேர்களுக்கும் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்து ஏற்கனவே இந்த குடத்துக்கார் வந்து அவங்க கிட்ட ஏதாவது ஒரு அன்பளிப்பு கேட்டிருந்தாங்க. அப்ப கேட்டதுனால மெட்ராஸுக்கு போயிட்டு உங்களுக்கு ஒரு அழகான வாட்ச் ஆமா என்னைய கொண்டு கொடுங்கன்னு சொன்னாங்க. நான் வேண்டாம் உங்க கையால கொடுங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே அதனால அவர்களுக்கு கொண்டு வந்த அன்பளிப்பாகவே கொடுத்து உள்ளார்கள். 4500 ரூபாய். சரி 1 2 கிடையாது. ஆமா டைட்டான் வாட்சி. சரி ஐயா எனக்கு என் மேல பிரியப்பட்டு ஆசைப்பட்டு 4500 ரூபாய்க்கு டைட்டான் வாட்சி எடுத்து நாங்க குழுவுல இருக்கவங்க 4 பேரும் பைத்தியாரங்களா நீங்க மாத்தி மாத்தி போட்டுக்கோங்க. உங்களுக்கு கண்ணாடி கொடுத்தாருல ஓ அவர்தானோ ஆமா கண்ணாடி ஆளே தெரியாம வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கே தாத்தா. சரி என் மேல பிரியப்பட்டு கொடாடிக்கு தம்பி நல்ல தம்பி. சரி கொணக்கார பையன் பிரியப்பட்டு 1 2 கிடையாது. என்ன 4500 ரூபாய் பில்லு இருக்கு. சரிதானே டைட்டான் வாட்சி எனக்கு அண்ணாச்சி எடுத்து கொடுத்துக்காரு. எனக்கு தீபாவளிக்கு நாளைக்கு ஆரம்பிட்டுக்காரு அண்ணாச்சி. ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. அதோடு மட்டுமல்லாமல் என்னய்யா நாமல் 6 பேர்களுக்கும் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்து நாமளுக்கு பரிசளித்து உள்ளார்கள். பரிசளித்து ஆதரித்த அன்பு உள்ளமெல்லாம் அம்மனுடைய அருளாலே சரி சரி சரி. அதோடு மட்டுமல்லாமல் நாமல் 6 பேர்களுக்கும் ஓவியம் டிவி யூடியூப் சேனல் வைத்து நடத்தி வரக்கூடிய ஆசிரியராகவே பணி செய்து வரக்கூடிய சிவகுமார் சார் அன்னாருடைய அன்பு கரத்தாலே அவர்களும் நாமளுக்கு கல்வி பணம் கொடுத்து தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்து உள்ளார்கள். வாழ்த்துக்கள் சொன்ன அனைவர்களுக்கும் நன்றியை சொல்லி உங்களுக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இதுவரைக்கும் எங்களுக்கு பாடுவதற்கு வாய்ப்பளித்த ஆலயத்தின் நிர்வாகத்தார் அவர்களுக்கும் எங்களை வரவழைத்த அனைத்து அன்பு உள்ளத்திற்கும் எங்கள் வில்லிசையை கண்டுகளித்த பக்த கோடி பெருமக்களுக்கும் ஒலி ஒலி அமைத்து தந்த உரிமையாளர் அண்ணா அவர்களுக்கும் அமர்ந்த ஆபரேட் செய்த ஆபரேட்டர் அண்ணா அவர்களுக்கும் பரிசளித்த செல்வச்சீமான் செல்வச்சி மாட்டிகளுக்கும் எங்கள் வில்லிசையின் சார்பாக நேரம் அளித்து இதுவரைக்கும் எங்களுக்கு நேரத்தை கொடுத்த காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் எங்கள் வில்லிசையின் சார்பாக வில்லிசையை பார்க்க வந்து அமர்ந்த மக்கள் அத்தனை பேருக்கும் மற்ற ஊர்ல நாங்க படிக்கும் போது பாதி நேரத்துல பாதி ஆடு எரிஞ்சு போயிருவாங்க. ஆனா இந்த நாகலாபுரத்துல எல்லா மக்களும் அப்படியே அமர்ந்து ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம சீக்கிரமா பாட ஆரம்பிச்சிட்டதுனால மக்கள் எல்லாம் அப்படியே உட்கார்ந்து கொண்டாங்க. அதனாலே வந்திருந்த அமர்ந்திருந்த அனைவர்களுக்கும் எங்கள் வில்லிசையின் சார்பாகவே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி வணக்கம். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். 117வது ஜெயந்தி விழா நடத்தி இருக்கவர்களுக்கு அனைவர்களுக்கும் வணக்கம் வணக்கம். ஓவியம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.